திரு செந்தில், இந்த தேர்தலை கணிக்க முடியாததற்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை கணிப்பு முன் வச்சோம் அப்படின்னா தவறாக போயிடும் அப்படின்றத அச்சம் ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி எதுவும் இல்லை. இந்த தேர்தலை சிலர் கணிப்பதில் சிலருக்கு ஒரு உளவியலான ஒரு சின்ன சிக்கல் ஏற்பட்டிருப்பதற்கு ஒரு புறச்சூழல் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவரைக்கும் நடைபெற்ற எல்லா தேர்தல்களும் ஒரு சில ரொம்ப மினிமமாக ஒரு சில தேர்தல்களை தவிர இருமுனை போட்டியாகத்தான் களம் வந்து இருந்திருக்குது. மூன்றாவது பிளேயர் ஒருத்தங்க இருந்திருக்காங்க. கடந்த காலத்தில் தோழர் சுகுணாதிவார் சொன்ன மாதிரி மக்கள் நல கூட்டணி, அதற்கு முன்பு அம்மையார் ஜே அணி ஜானி என்று அஇஅதிமுக 2 அணியாக இருந்த காலகட்டத்திலெல்லாம் மும்முனை போட்டி போன்ற ஒரு தோற்றம் ஏற்பட்டாலும் கூட பெருவாரியாக அது வந்து ஒரு இருமுனை போட்டியாகத்தான் பார்க்கப்பட்டது உண்டு. ஆனால் இந்த முறை புதுசாக சில பிளேயர்ஸ் வருகின்ற பொழுது இது ஒரு மும்முனை போட்டி, 4 முனை போட்டி என்பது போன்ற ஒரு கருத்தாக்கங்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடக விவாதங்களிலும் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அந்த கருத்துருவாக்கத்தினால் அந்த கருத்துருவாக்கம் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையில் ஏற்படக்கூடிய தாக்கத்தினால் பலருக்கும் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இது கருத்துருவாக்கம் சமூக வலைத்தளங்கள்ல வருதுன்னு சொல்ல முடியாது சார். சீமான் 8% வாக்கு வாங்கி தன்னை நிரூபிச்சிருக்காரு. இன்னொருத்தர் திரைத்துறையிலிருந்து வந்த உச்ச நட்சத்திரம் அப்படின்ற அவருக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு, அதை முன்வைத்து பேசுறாங்க. இது ஒரு கருத்தின் அடிப்படையில் மட்டும் இல்லை, ஒரு எவிடன்ஸான ஒரு ஃபேக்ட் இல்லை. அதுதான் சொல்றேன். இப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க இதை கேட்டதுனால வெளிப்படையாக கேட்டதுனால நான் சொல்றேன். இப்போ களம் இதற்கு முன்பு 2 அணியாக இருந்திருக்குது, திமுக வெர்சஸ் அதிமுக. இப்படி தான் களம் இருந்திருக்குது. திரு சீமான் அவர்கள் நீண்ட காலமாக சமீப காலமாக கடந்த சில தேர்தலில் இருக்கிறார். அப்போ அவர் 1% ஆரம்பிச்சு இப்போ 7 தாண்டி 8 வரைக்கும் தொட்டு நின்றுருக்காரு. அப்போ அதுவும் நமக்கு தெரியுது. ஆனால் ஆட்சி அமைப்பதற்கு நீங்கள் வந்து 35 விழுக்காட்டையாவது தாண்டணும் அப்படிங்கிற யதார்த்தத்தையும் நம்ம வந்து பார்க்குறோம். அப்போது வலிமையை நிரூபிக்காத ஒரு புது பிளேயர் உள்ளே வந்திருக்கிறார். அப்போ அந்த புது பிளேயர் எவ்வளவு வலிமையானவராக இருக்கிறார் என்பதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாற்று கருத்து இருக்குது. இப்போ அவரை ஆதரிப்பவர்கள் ஒரு விதமான கருத்தை சொல்கிறாங்க. நடுநிலையாளர்களுக்கு கூட அவருக்கு வந்து ஒருவேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா இப்படி மாதிரியான ஒரு சில கருத்துக்களை வைக்கின்ற பொழுது அது எந்த அளவிற்கு உண்மை அப்படிங்கிறதுல யாருக்கிட்டையும் எந்த டேட்டாவும் கிடையாது. இப்போ நீங்கள் சீமானுக்கு சொன்னீங்கன்னா ஒரு டேட்டா இருக்குது, ஒரு புதிய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு டேட்டா இருக்குது. அப்போது புது பிளேயர்ஸுக்கு டேட்டா இல்லாத போது அவரவர் என்ன செய்கிறாங்கன்னா அவரவருடைய விருப்பத்திலிருந்து அந்த புது பிளேயரை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவர் பிரிக்க போகிற வாக்கு அதிமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துன்னு ஒருத்தர், இல்லை அவர் பிரிக்க போகிற வாக்கு திமுகவுக்கு பாதகத்தை ஏற்படுத்துன்னு ஒருத்தர், இல்லை அவர் பிரிக்க போகிற வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு பாதகத்தை ஏற்படுத்தும்னு ஒருத்தர். இப்படி ஒவ்வொருத்தரும் இல்லையா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கிறதுக்கு காரணம் இந்த கருத்துருவாக்க அரசியல். அதை தான் நான் கருத்துருவாக்குன்னு சொன்னேனே தவிர அது நிரூபிக்கப்படாத ஒரு சக்தியாக இருக்குது. பட் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்தவரை சார், நீங்கள் கடந்த எல்லா காலங்களையும் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 91 தேர்தல் திரு ராஜீவ்காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு பெரிய அலை, அன்றைக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை அஇஅதிமுகவுக்கு கொடுத்த அந்த தேர்தலிலும் கூட திமுகவினுடைய பர்சன்டேஜ் 27 விழுக்காட்டை தொட்டு நின்றது. 96 அம்மையார் ஜெயலலிதா அவர்களே தோற்ற அந்த தேர்தலிலும் கூட அஇஅதிமுகவினுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20 தொட்டு நின்றுச்சு, 20 தாண்டி நின்றுச்சு. அப்போ திமுக அதிமுக இந்த இருபெரும் கட்சிகளுக்கான வலுவான வாக்கு சதவிகிதம் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணப்பட்டுக்கிட்டே வந்திருக்குது, நிரூபிக்கப்பட்டே வந்திருக்கிறது. அப்போ இந்த 2 கட்சிகளிலும் அணிகளை பார்த்தீங்கன்னா கூட்டணியாக பார்த்தீங்கன்னா இந்த 2 கட்சிகளிலும் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய வாக்கு சதவிகிதங்கள் இது எல்லாவற்றையும் சேர்த்து கணக்கிடுவது. அப்புறம் பயனாளிகளுடைய ஏஜ் குரூப், பயனாளிகள் வந்து ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக, அந்த பயனாளிகள் தாங்கள் பெற்ற பலனுக்காக அவங்க வந்து சீர்தூக்கி பார்த்து வாக்களிப்பார்களா, இந்த டேட்டா இருக்குல்ல. இப்போ அவங்க 2 பேரும் சொன்ன டேட்டாவில் ஒரு உதாரணத்துக்கு 18 முதல் 19 வயது அந்த 1 இயர் ஃப்ரெஷ்ஷாக ஓட்டு போட வரவங்க 19 வயசுக்குள்ள எக்ஸாக்டாக 14,59,039 வாக்காளர்கள் சார். 20 வயசுக்கு மேலே 29 வயசு வரைக்கும் 1,07,18,457. 30 to 39 1,16,13,490. இப்போ நீங்கள் ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 18லேருந்து 39 வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,37,00,000 வாக்காளர்கள் வராங்க சார். இதைத்தான் புதிதாக வரக்கூடிய பிளேயர்ல இருந்து திரு சீமான்லேருந்து எல்லோருமே யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த புதிய வாக்காளர்களை. இந்த புதிய வாக்காளர்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ட்ரெடிஷனலாக வந்த இருபெரும் கட்சிகளை சேர்ந்த அவருடைய வாரிசுகள் இருப்பாங்க. திமுகவில் இருக்கக்கூடியவருடைய குடும்பம் இருக்கும், அதிமுகவில் இருக்கக்கூடிய குடும்பம் இருக்கும், இடதுசாரிகள் இருப்பாங்க, விசிக இருக்கும், பாஜக இருக்கும், புதிதாக வந்திருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு ஆதரவானவர்களும் அதுக்குள்ளே இருப்பாங்க, வேறு நடிகருடைய ரசிகர்கள் அதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே மிக்ஸ்டு, ரைட்? அப்போது இதில் நீங்கள் ஒரு காரில் போகிற ஒரு 18-19 வயசு இருக்கக்கூடிய ஒரு இளம் வாக்காளர் எடுக்கக்கூடிய அதே முடிவை கட்டணமின்றி பேருந்தில் பயணிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஒரு இளம் பெண்ணும் அதே மாதிரியான மனநிலையில் பார்ப்பாங்களா அப்படிங்கிறதுல நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கள எப்படி அசோசியேட் பண்ணிக்க போகிறாங்க,
அப்போ நீங்கள் 18 வயது 19 வயது இருக்கக்கூடிய எல்லா வாக்காளர்களையும் நீங்கள் ஒரே கண்ணாடியில் பார்க்க முடியாது. 19 வயதில் இருக்கக்கூடிய அரசினுடைய நலத்திட்டங்களால் பலன் பெற்ற யாரோ ஒருவரும், அல்லது கடந்த கால அஇஅதிமுக ஆட்சியினுடைய நலத்திட்டங்களால் பலன் பெற்ற யாரோ ஒருவரும் இல்லையா, அல்லது இது போன்ற எந்த பலனையுமே பெற வேண்டிய தேவையில்லை, அது எனக்கு தேவையில்லைங்கிற இடத்துல இருக்கக்கூடிய வருமான ரீதியாக கொஞ்சம் மேலில் இருக்கக்கூடிய அப்பர் மிடில் கிளாஸ் அல்லது கொஞ்சம் பெரும் பணக்காரர்கள் அப்படி எடுத்துங்க, இவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திப்பதற்கான வாய்ப்பும் அவசியமும் இல்லை. இன்னொரு ஃபேக்ஷன் இருக்கு. சாதனைகளால் பலன் பெற்றவர்கள், திட்டங்களால் பயனடைந்தவர்கள், குடும்பத்தின் அடிப்படையில் அவங்களுடைய விசுவாசம், நம்பிக்கை, ஐடியாலஜி நிலையில் தொடர்ந்து பின்பற்றி வருவார்கள். ஆனால் இத்தனை வருடங்களாக இவர்களால் நாங்கள் எந்த விதமான பயனும் பெறவில்லை அப்படின்ற ஒரு ஃபேக்ஷனும் ஒரு ஃபேக்டர் அதில் இருக்கும்ல. அது வந்து ரொம்ப கம்மி. நான் இன்னைக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கனால நான் அதுக்குள்ள அந்த டேட்டாக்குள்ள என்னால் போக முடியலைங்கிறதுனால, நீங்கள் அதை உடச்சி பேசுறதுக்கான சூழல் இன்னைக்கு இல்லைங்கிறதுனால தான் அக்னியிலேருந்து எல்லாருமே வந்து அதை வந்து ரொம்ப எடிட் பண்ணி பேசிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பயனடைந்தவருடைய எண்ணிக்கை அதிகம். அதை நம்ம நேற்று வரைக்கும் கூட நம்ம பேசியிருக்கோம், அது வேற. ஆனால் நான் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் சார். தமிழ்நாடு எலெக்ஷன் எப்போவுமே எப்படி இருந்துக்குன்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி தமிழ்நாடு, நீங்கள் இந்திய தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற முறைமைகளாக இருக்கட்டும், யார் பிரதமர் அதைத்தான் அவங்க டிசைட் பண்ணுவாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர். அப்போ கடந்த காலத்தில் நீங்கள் அண்ணாவாக இருக்கட்டும், அல்லது எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாமாவாக இருக்கட்டும், இப்போ வந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், இவங்க வந்து ஒரு லீடராக எமர்ஜ் ஆகிருக்கிறாங்க. அப்படிங்கிற இடத்துல அதற்கு எதிராக புதிய பிளேயர்ஸ் இன்னும் லீடராக எமர்ஜ் ஆகிட்டாங்களா அப்படின்னா ஃபேக்டாக சொல்லணும்னா இல்லை. அதுதான் ஃபேக்ட். இன்னொன்று சார், நீங்கள் வந்து 2021 தேர்தலுக்கும் 2026 தேர்தலுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நான் என்னன்னா, 2021 தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முதன்முறையாக தன்னை முன்னிறுத்தி ஒரு தேர்தலை சந்திக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்து தேர்தலை சந்திக்கிறார். 2026 இவங்க 2 பேருக்கு ஒரு பிளஸ் இருக்கு. என்னன்னா, ஒருவர் ஏற்கனவே 4 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர், இன்னொருவர் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தவர். அப்போ இந்த 2 தரப்பும் இருதரப்பு சாதனைகளையும் என்ன செய்யுது, சொல்லுது. நாங்க வந்து இதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன் அப்படின்னு 2 தரப்பும் சொல்லிக்கிறது. சாதனைகளை விமர்சனம் 2 பேரும் மாறி மாறி சொல்றாங்க. ஆனா எந்த விதமான ஒரு ரெக்கார்டும் இல்லாம முதன்முறையா ஒரு மாற்றுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு தானே இதுல அப்பர் ஹேண்ட் இருக்கு. இல்ல அதுதான் சார். அதுக்கு நான் எப்படி சொல்றேன்னா சார், நான் ரொம்ப எளிமையா சொல்றேன். நான் வந்து உங்களுக்கு சும்மா உங்களுக்குன்னா ஒரு உதாரணம் சொல்றேன். யாருக்கும் நான் ஒரு 1 லட்சம் ரூபாய் நான் வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கிறேன். உதவி பண்ணிட்டு நான் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், நீங்க எனக்கு நன்றியோட இருங்கன்னு நான் சொல்றேன். இன்னொருத்தர் நான் வந்து வரக்கூடிய காலத்தில் எதிர்காலத்தில் நான் உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தந்து உதவி பண்ணுவேன் அல்லது 50,000 ரூபா தந்து உதவி பண்ணுறேன்னு சொல்கிறாரு. இந்த 2ல் அவருக்கு யார் மீது நம்பிக்கை அதிகமாக ஏற்படும்? ஏற்கனவே 1 லட்ச ரூபாயை என்கிட்ட பெற்றிருப்பார். நான் ஒரு உதாரணத்துக்கு ரூபாயா சொல்கிறேன், அது ரூபாயா இருக்கலாம், அல்லது நான் ஒரு ரத்த தானம் பண்ணியிருப்பேன், அல்லது வேறு ஏதோ ஒன்று பண்ணியிருப்பேன், அவருக்கு ஒரு கல்வியை கொடுத்துருப்பேன், அவருக்கு டியூஷன் ஃபீஸை நான் கட்டியிருப்பேன், கல்வி உதவித்தொகை கொடுத்துருப்பேன், அவருக்கு வேறு ஏதோ ஒன்று அல்லது அவர் கடன் அடைச்சிருப்பேன், இந்த மாதிரி ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கேன்ல. அப்போது எனக்கு அவர்களுக்கு என் மீதான நம்பிக்கையும் நான் இனிமேல் செய்வேன் என்று சொல்பவர்களின் மீதான நம்பிக்கையும் இருக்குல்ல, அது 2 மாறுபடும். ஒன்று. இன்னொன்று, நான் செய்வேன் என்று சொல்லக்கூடியவர்கள் செய்யக்கூடிய இடத்தில் இல்லாமல் இருந்து சொன்னா கூட அது வேற. செய்யக்கூடிய இடத்தில் பொருளாதார ரீதியாக இருந்தவர்கள் செய்யாமல் போகின்ற பொழுது அவர்களுக்கு செய்தவர்களின் மீது நம்பிக்கை வரும். சரி, பாயிண்ட் டேக்.